சாதாரணதர பரீட்சை அனுமதி பத்திரம் தொடர்பில் விசேட அறிவிப்பு. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்களை தரவிறக்கம் செய்வது மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர்கள் நாயகம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் திணைக்கள இணையதளத்திற்கு சென்று தமது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்து திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த திருத்தங்களை மேற்கொள்ளும் கால அவகாசம் 2026 2ஆம் மாதம் 10ஆம் திகதி நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடையும். திருத்தங்களுக்கான இந்த திகதி மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் ஆணையாளர்கள் நாயகம் இந்திகா குமாரி லியனகி அறிவித்துள்ளார். இம்முறை சாதாரணதர பரீட்சையானது பிப்ரவரி மாதம் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நாடு முழுவதிலும் உள்ள 3545 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது. பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி பத்திரங்கள் தற்போது அந்தந்த பாடசாலைகளுக்குரிய வலய கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து அதிபர்களும் தமது பாடசாலைக்குரிய வலய கல்வி அலுவலகத்தின் பரீட்சை பாடத்திற்கு பொறுப்பான பிரதி அல்லது உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தனியார் விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி பத்திரங்கள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும். பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்தினூடாக அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும்.